அன்பான சகோதர சகோதரி தேவ பிள்ளைகளே, கிறிஸ்துவின் மனவாட்டிகளே, உங்கள் அனைவருக்கும் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் சமாதானமும் நம்மில் என்றும் உண்டா இருப்பதாக. ஆமேன். இந்த நாளிலும் பரிசுத்தாவின் வெளிப்படுத்துகிற சத்தியத்திற்காக நன்றி செலுத்துவோம். இந்த நாளில் ஆகாரத்தை தண்ணீர்கள் மேல் போடு, இந்த வார்த்தையை குறித்து பழைய ஏற்பாட்டில் பிரசங்கி 11ஆம் அதிகாரம் 1வது வசனம். இங்கே வார்த்தை பார்த்தீங்கன்னா, உன் ஆகாரத்தை தண்ணீர்கள் மேல் போடு, அநேக நாட்களுக்கு பின்பு அதன் பலனை காண்பாய். இங்கே பார்த்தீங்கன்னா கண்டு விசுவாசிப்பது, பழைய ஏற்பாடுக்குள்ள காரியமாக பார்த்தீங்கன்னா கண்டு விசுவாசிப்பது, புதிய ஏற்பாடு காணாமல் விசுவாசிப்பது. இந்த கண்டு விசுவாசிப்பதில் இதனுடைய காரியத்தை பார்த்தீங்கன்னா, அதாவது இவ்வளோலாம் உள்ளான அர்த்தங்கள், ஒரு ஈரப்பதமான ஒரு பூமி, அதாவது சில இடம் பார்த்திங்கன்னா இந்த உலகப்பூர்வமாக சொல்லுவாங்க வானம் பார்த்த பூமின்னு. மழை பெஞ்சால் மட்டும்தான், அது இல்லைன்னு பார்த்தீங்கன்னா மற்ற டைம்லலாம் அந்த பூமியில் எதுவும் விளையாது. மழை பெஞ்சேன்னா கொஞ்சம் நஞ்சம் செடிங்க இருக்கும். அப்படி பார்த்த பூமி இல்லாமல் பசுமையான பூமி இருக்கு இல்லையா, அதாவது பூமி நீரோட்டம் உள்ளது மாத்திரமல்ல, ஈரப்பதம் உள்ள அந்த இடத்துல உன்னுடைய தானியங்களை, உன் விதைகளை அந்த இடத்துல நீ விதைச்சன்னா அதனுடைய பலனை நீ காண்ப. நம்ம செழுமையான ஒரு இடத்துல விதைக்கும் போது அதனுடைய பலனை நம்ம காணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, ஒரு காஞ்சமான ஒரு இடத்துல போயிட்டு நீங்கள் நெல் விதைச்சிங்கன்னா அது அவ்வளோவா நமக்கு விளைச்சல் கொடுக்காது. அதே நெல் விளையிற பூமியில் கொண்டு போய் நீங்கள் அந்த நெல் விதைக்குமோ அதனுடைய பலன் நம்ம இருக்கலாம். இது இதனுடைய காரியம். அதே இங்கே ஆவிக்குள்ளான காரியத்தை பார்த்தீங்கன்னா, இங்கு ஒரு ஊழியக்காரருடைய காரியமாக வெளிப்படுத்துகிற வார்த்தை, உன் ஆகாரத்தை தண்ணீர்கள் மேல் போடு, அநேக நாட்களுக்கு பின்பு அதன் பலனை காண்பாய். இங்கே ஒரு ஊழியக்காரனுக்கு ஆகாரம் என்பதே வார்த்தை தான், நம்மளோட வார்த்தைகள், வசனங்கள் தான். அங்கே என்ன சொல்கிறாருன்னா, அவனுக்கு உள்ளாக ஆகாரம் என்று பார்த்தீங்கன்னா, அவன் அநேகருக்கு ஜெபம் பண்ணும்போதும் சரி, அநேகருக்கு அவன் எதை விதைக்கிறான் என்றால், அவனோட ஆகாரமாக அவன் வைத்திருக்கிற, அவன் உள்ளத்துக்குள் வைத்திருக்கிற ஜீவனுள்ள வார்த்தைகளாம். உன் ஆகாரத்தை தண்ணீர்கள் மேல் போடு. தண்ணீர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா விசுவாசிகள். இப்போ ஒரு காரியமாக சொல்கிறேன். ஒருத்தவங்க ஒரு விசுவாசி வராங்க, ஒரு வீடு கட்டிகிட்டு இருந்தாங்க. அவங்க பாதியில் அந்த வீடு நின்று போச்சு. அவங்க ஒரு ஊழியக்காரர் சொல்கிறாங்க, கொஞ்சம் எங்கள் வீட்டுக்கு வேண்டி ஜெபம் பண்ணுங்க, ரொம்ப நாளாக ரொம்ப வருஷம் கணக்காக அந்த வீடு ஒன்றும் நிறைவாகலை அப்படின்னு. அவரும் ஜெபம் பண்ணுறாரு. அப்போ அவர் எடை வச்சு ஜெபம் பண்ணுவார்னு பார்த்தீங்கன்னா தேவ வார்த்தை தான். ஏன்னா அவருக்கு ஆகாரமே அதுதான். அந்த வார்த்தை தான் அவருக்கு இந்த பூமியில் வாழக்கூடிய வருமானத்தை கொடுப்பதும் அந்த வார்த்தைகள் தான். அவருக்கு ஆகாரமே வார்த்தை தான். அப்போ அந்த தேவனோட வார்த்தையை கொண்டு தான் அவங்களுக்கு ஜெபம் பண்ணுவார். அங்கே தண்ணீர்கள் மேல் யாருன்னு பார்த்தீங்கன்னா வாஞ்சை உள்ளவர்கள், தாகமாக இருக்கிறவங்க விசுவாசிகள். அவங்களுடைய காரியம் நிறைவேறல, ஆனால் இவரிடத்தில் நம்ம கேட்டோம்டா, இவர் ஜெபம் பண்ணார்னா நமக்கு இந்த காரியம் நடக்கும். அவங்களோட விசுவாசம், தாகமாக இருக்கிறவங்களோட விசுவாசம் அவரிடத்தில். இதே போல் அநேகர் இடத்துல அநேக சகோதரன்ட்ட போய் சொல்லியிருப்பாங்க, இந்த மாதிரி எங்கள் வீடு பாதை நிற்கவும் ஜெபம் பண்ணுங்கன்னு. அவங்க எல்லாமே தேவனோட வார்த்தையை வைத்து தான். இப்போது அநேக நாட்களுக்கு பின்பு அதன் பலனை காண்பாய். இப்போ ஒரு 7-8 பேருக்கு மேலேயாவது அவங்கள்ட்ட கேட்டிருப்பாங்க. அவங்களும் அந்த 8 பேருக்கு மேலே அவங்களும் ஜெபம் பண்ணியிருப்பாங்க அந்த வீட்டை குறித்து. அதே போல் அந்த வீடு கட்டப்பட்டு முடிக்கப்பட்டிருக்கும். அதற்காக நமக்கு அழைப்பிதழ் கொடுத்துருப்பாங்க. அப்போது நம்ம போயிருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த வீட்டுக்கு வேண்டி நிறைய பேர் ஜெபம் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஜெபம் பண்ண சொன்னாங்க பாருங்க, அவங்களுக்கு தெரியாது யாருடைய ஜெபத்தினால இந்த வீடு கட்டப்பட்டது. அவங்களுக்கு அந்த வீட்டு வேலை முடிஞ்சிருச்சு, புது வீடு கட்டியாச்சு, அவங்க அதில் தான் இருப்பாங்க. தவிர
எதன் மூலியமாக இந்த வீடு, யாருடைய ஜெபத்தின் மூலமாக இந்த வீடு கட்டப்பட்டது, அதை குறித்து அவர்களுக்கு அந்த சிந்தையே இருக்காது. வீடு அவங்களுடைய எண்ணங்கள் பார்த்தீங்கன்னா கட்டி முடிச்சாச்சு. அதை தேவன் அதை ஒரு குறையாகவும் சொல்லவில்லை. ஏனென்றால் ஒரு 10 பேர் குஷ்டரோகம் பிடிச்சவங்க வராங்க. அதில் ஒருவர் மாத்திரம் திரும்ப வருகிறார். மீதி 9 பேர் குணமாகி போயிட்டாங்க. அப்போ ஆண்டவரை இயேசு கிறிஸ்து கேட்குறாரு, மீதி 9 பேர் எங்க, உன்னோட வந்தவங்க எங்க? அவங்கெல்லாம் போயிட்டாங்க. ஆனால் ஆண்டவர் அந்த 9 பேரை குறித்து ஒன்றுமே சொல்லலை. அதனால் அவங்களை குற்றப்படுத்தவும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அதே போல் தான் இந்த சகோதரருடைய காரியமும், வீடு நிறைவேறிடுச்சு, அவ்வளோதான். ஆனால் நீங்கள் அந்த இடத்துல போகிறீங்க. அந்த இடத்துல உங்கள் மனசில் தேவன் இடைப்படுவார். எப்படின்னா, யாருக்கும் சொல்ல மாட்டீங்க, மனசால் நீங்கள் உணர்வீங்க, பா அன்னைக்கு ஜெபம் பண்ணது தேவன் அந்த காரியத்தை நிறைவேற்றிட்டாரே, அது உங்களுடைய ஜெபங்கள். அப்போ மற்றவங்களுடைய ஜெபங்கள் கேட்கப்படலையா? அல்ல. விதைக்கிறவங்க என்ன காரியமாக விதைக்கிறாங்களோ, எந்த இடத்தை பார்த்து விதைக்கிறாங்களோ அந்த விதை தான் முளைக்கப்படும். அதனால் விதை எல்லா இடத்துலையும் போடக்கூடாது. தாகமாக இருக்கிறவங்க, வாஞ்சை உள்ளவங்க, ஜெபம் பண்ணால் இந்த காரியம் நிறைவேறணும், இந்த வாஞ்சை உள்ளவரிடத்தில் நீங்கள் அந்த வார்த்தையை வெளிப்படுத்தும் போது மாத்திரம்தான் அதனோட பலனை நம்ம காண முடியும். எல்லோரிடத்திலும் போயிட்டு நம்மளோட வார்த்தை, ஜீவனுள்ள வார்த்தையை விதைச்சோம்னா அது பிரயோஜனம் இல்லாத போயிடும். இங்கே சொல்கிற வார்த்தை, உன் ஆகாரத்தை தண்ணீர் மேல் போடு, அநேக நாட்களுக்கு பின்பு அதன் பலனை காண்பாய். இது ஆகாரத்தின் ஊழியக்காரர் மாத்திரமல்ல, பழைய ஏற்பாடு மட்டும்தான் ஆசாரியர்கள். புதிய ஏற்பாடில் நாம் எல்லோரும் ஆசாரியர்களாகவும் லேவிகளாகவும், இங்கே எல்லாருமே ஊழியக்காரங்க தான். ஒரு விசுவாசியாக இருந்தாலும் சரி, அவங்கள்ட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி எங்கள் வீடு பாதியில் நிற்கிது, நீங்கள் ஜெபம் பண்ணுங்கன்னு. அவங்க அங்கே ஜெபம் பண்ணும்போது அந்த இடத்துலையும் அவர்கள் செய்கிற காரியம் தேவனுக்கு ஊழியம்தான். அங்கேயும் என்ன வெளிப்படும் என்றால், வார்த்தை என்ற ஆகாரம் தான் வெளிப்படும். அதனால் இந்த காரியம் நாம் யாருக்கு வார்த்தையை கொடுக்கணும் என்றால், வாஞ்சை உள்ளவர்களுக்கு மாத்திரம். எனக்கு இதிலேருந்து, இந்த ஜெபத்திலேருந்து எனக்கு விடுதலை கிடைக்கும்னு அவங்க விசுவாசத்தோடு வரவங்கள்ட்ட நீங்கள் வார்த்தையை கொடுத்தா மட்டும்தான் அந்த வார்த்தைங்க முளைக்க செய்யும். அதன் அறுவடையை உங்கள் கண்களால் காணலாம். சரி, இந்த நாளாம் ஆவியான வெளிப்படுத்தின சத்தியத்துக்காக நன்றி செலுத்தும். இந்த காரியத்தின் மூலம் எல்லாவற்றிலும் மூவரிலும் ஒருவராக தேவனே, உம்முடைய ஒருவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென்.